சைபர் குற்றங்களை தடுக்க புதிய போலீஸ் பிரிவு. முல்லைத்தீவு களஞ்சியங்களில் நிறைந்துள்ள 304 மெட்ரிக் டன் நெல் நெற்கொள்வனவு தாமதம் குறித்து துரைராசா ரவிகரன் கேள்வி. இலங்கை கடற்பரப்பில் மீனவ படகுகள் மீதான தாக்குதல், அரசாங்கம் தொடர் விசாரணை. வவுனியாவில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய பிரபல உணவகங்களுக்கு பூட்டு. பழைய பகை, திட்டமிட்டு தாக்கப்பட்ட ஊடகவியலாளர், லோரி சாரதியின் அடாவடி. தலைவர் பிரபாகரனின் திருமண விவகாரம், தவறான கருத்து மீளப்பெறப்பட வேண்டும் திருமாவளவன், காக்கா அண்ணா வலியுறுத்து. தமிழரசு கட்சியை கொழும்பு மைய அரசியலில் இருந்து காப்பாற்றுபவர் ஸ்ரீதரனே, ஆய்வாளர் ஜோதிலிங்கம். மாணவியை தாக்கிய ஆசிரியர் கைது, நானூயாவில் சம்பவம். திருகோணமலை சனீஸ்வரன் ஆலயத்தில் பிக்குகளுடன் வந்து முரண்பாட்டில் ஈடுபட்ட சிங்கள பெண். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம், தேரர்களின் கைது குறித்து பிரதமர் விளக்கம். மதுவரி வருமானத்தை அதிகரிக்க திட்டம், தொழிற்சங்கங்கள் இணக்கம். கணனி சார்ந்த குற்றங்களை தடுப்பதற்காக புதிய போலீஸ் பிரிவு ஒன்றை நிறுவுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நேற்று பொல்பேட்டிய போலீஸ் நிலையத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். தற்போது அதிகரித்து வரும் குற்றங்களின் தன்மை குறித்து கருத்து வெளியிட்ட அமைச்சர், நாளொன்றுக்கு 23 முதல் 25 வரையான சைபர் குற்றங்கள் பதிவாகுவதாகவும் இது கணிசமான அளவு உயர்வு எனவும் சுட்டிக்காட்டினார். இக்குற்றங்களை வினைத்திறனுடன் விசாரணை செய்து தீர்ப்பதற்கு தேவையான புதிய தொழில்நுட்பம், விசேட அறிவு மற்றும் போலீஸ் திணைக்களத்தை நவீனமயமாக்கும் செயற்பாடுகள் முறையாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இலங்கை போலீஸ் சேவையை மிகவும் சிறந்த வினைத்திறனான மற்றும் ஊழலற்ற திணைக்களமாக மாற்றுவதே அரசாங்கத்தின் பிரதான நோக்கம் என்றும் அதற்காக தொடர்ச்சியாக பணியாற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அத்துடன் திறமையான அதிகாரிகள் உயர்மட்டத்திற்கு செல்வதற்கான சூழலை உருவாக்குவதற்கும் தவறு இழைக்கும் அதிகாரிகளை போலீஸ் சேவையிலிருந்து நீக்குவதற்குமான பொறிமுறைகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். தலைவர் பிரபாகரனின் திருமண வாழ்வு தொடர்பாக திருமாவளவன் கூறிய கருத்துக்கள் இதுவரை அவர் மீது எமது மக்கள் வைத்துள்ள மதிப்புகளை சொக்குநூறாக்கியுள்ளது என தெரிவித்துள்ள புலிகளின் மூத்த போராளி காக்கா அண்ணா இந்த தவறான கருத்தை மீளப்பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். யாழ் ஊடக மையத்தில் இன்று நடந்த ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், தவறான தமது கருத்துக்களை மீளப்பெற வேண்டும் திருமாவளவன். மொழியால் ஒன்றுபட்ட உறவுகளை மேலும் உயிரோட்டமாக்கும் வகையில் இந்திய, குறிப்பாக தமிழக சொந்தங்கள் தீக்குளிக்கும் அளவுக்கு வலிமையாக்கினர். அப்துல் ரவூப் முகால் முதல் பள்ளப்பட்டி ரவி, செங்கொடி, முத்துக்குமார், சீர்காழி ரவிச்சந்திரன், அமரேசன், சோதி, சிவபிரகாசம், கோகிலகிருஷ்ணன், சீனிவாசன், சதாசிவம், ஸ்ரீதர், நாகலிங்கம் ஆனந்த், ராஜசேகர், பாலசுந்தரம், கிருஷ்ணமூர்த்தி, சுப்பிரமணி, சிவானந்தன், மாரிமுத்து முதலான இந்த உறவுகள் எம்மால் மறக்க முடியாதவர்கள். இந்த உறவு கட்சிகளுக்கு அப்பாற்பட்டது. அதிமுக என்றால் எமது போராட்டத்துக்கு நிதியை வாரி வழங்கியது முதல் எழுத்திலோ வெளிப்படையாகவோ கூற முடியாத, வரிசைப்படுத்த முடியாத அளவில் பங்களிப்பை வழங்கினார் முன்னாள் தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை ஏற்க வைக்க வேண்டும் என வலியுறுத்துவதற்காக மத்திய அரசு எமது தேசிய தலைவரை சந்திக்க வைத்த போது, உனது மக்களுக்கு எதனை செய்ய வேண்டும் என கருதுகிறாயோ அதனை செய்ய என்று சொல்லும் துணிவு அவரை விட வேறொருவருக்கும் வந்திருக்காது. திமுகவில் இருந்த போதும் இந்தியா ஸ்ரீலங்கா கடற்படைகளால் ஏற்படக்கூடிய அபாயங்களை பொருட்படுத்தாமல் கடல் வழியாக பயணித்தவர் தற்போதைய மதிமுக தலைவர் மதிப்புக்குரிய வைகோ அவர்கள். வன்னி போர்க்களத்து நிலைமைகளை, போராளிகளின் உணர்வுகளை, மக்களின் மனநிலையை அவர் சொல்லும் வரை இந்திய அரசின் ஊடகங்கள் சொல்வதுதான் உண்மையாக இருக்கும் என நம்பிக்கொண்டிருந்தனர் அங்குள்ள மக்கள். கட்சியோ அரசியலிலோ எந்த நிலைப்பாடு இருந்தாலும் துணிந்து பங்களித்தவர் சகோதரி சுப்புலட்சுமி ஜெகதீசன். மன்னித்தியில் ஆண்டு கொண்டிருக்கும் தமது கட்சி எந்த நிலைப்பாட்டில் இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் தனக்கும் தலைவருக்குமான உறவை மென்மேலும் வலுப்படுத்திக் கொண்டு எமது போராட்டத்துக்கு மனப்பூர்வமாக உதவியவர் இந்திரா காங்கிரஸை சேர்ந்த வேதாரண்யம் PV ராஜேந்திரன் அவர்கள். திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த குளத்தூர் மணியண்ணன் முதலானோரின் பங்களிப்பின் வரலாறும் மிக நீண்டது. நெடுமாறன் அண்ணா எங்களில் ஒருவராகவே நாம் எப்போதும் எண்ணுவதால் அவரது பங்களிப்பை வரிசைப்படுத்த வேண்டியதில்லை.
காசி அண்ணா சொல்கிறார் என்ற ஒரே விடயத்துக்காக யதார்த்தத்தை உணராமல் தேசிய தலைவர் உயிரோடு இருக்கிறார் என்று அறிவித்தவர் அவர். தமிழகத்தில் நமது தொலைத்தொடர்பு கருவிகள் பறிமுதல் செய்யப்பட்ட விடயத்தில் தலைவர் உண்ணாவிரதம் இருந்த சமயத்தில் அப்போது மாணவனாக இருந்த திருமாவளவன் தனது கல்லூரி தோழர்களுடன் இணைந்து போராட்டத்துக்கு வலிமை சேர்த்தார். இவ்வாறு தமக்கிடையே வேறுபாடுகள் இருந்த போதும் எமது போராட்டத்துக்கு அரசியல் கட்சிகளையும் பல்வேறு இயக்கங்களையும் சேர்ந்தோர் மனப்பூர்வமாக உதவினர். கலைத்துறையினரும் இவ்வாறே பங்களித்தனர். சமாதான காலத்தில் கலைத்துறையினருடனான பங்களிப்பு மேலும் வலுவடைந்தது. மாநிலத்தின் ஒன்றுகூடல் நிகழ்வுக்கு திருமாவளவனும் அழைக்கப்பட்டிருந்தார். கடந்த கால பங்களிப்பு மட்டுமல்லாது ஒடுக்கப்பட்ட மக்களை பிரதிநிதித்துவம் செய்பவர் என்ற வகையில் அவர் மீது தேசிய தலைவருக்கு நல்ல மதிப்பு இருந்தது. மாவீரர் நாள் நினைவு கூறல் நிகழ்வுகளை பார்த்தார் இவர். எனினும் போராடும் இந்த மக்கள் கூட்டத்தினரை பற்றிய முழுமையாக இவரால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்பதை அண்மையில் இவர் ஆற்றிய உரை ஒன்றை பார்க்க நேர்ந்த போது புரிந்தது. தன்னை பூரணமாக அறிய முடியாதவன் பிறரை ஒரு நாளும் சரியாக அறிய முடியாது என்ற சாக்ரட்டீஸின் கூற்றை நிரூபிப்பது போல் இவரது உரை இருந்தது. திருமணம் என்பது ஒரு மனிதனை பூரணப்படுத்துகிறது. ஆணோ பெண்ணோ இந்த உலகில் தனக்கென்று முழுமையாக வாழும் இன்னொருவர் இருக்கிறார் என்ற மனோமனம் மனிதனின் குண இயல்புகளை செழுமைப்படுத்துகிறது. அவ்வாறு இருக்கையில் தலைவரின் திருமண வாழ்வு தொடர்பாக திருமாவளவன் அவர்கள் கூறிய கருத்துக்கள் இதுவரை அவர் மீது எமது மக்கள் வைத்திருந்த மதிப்புகளை சொக்கு நூறாக்கியுள்ளன. திருமண வாழ்க்கை தொடர்பான விடயத்தில் 14 பேரை தான் சுட்டுக் கொன்றதாக தன்னிடம் தெரிவித்தார் என இவர் கூறியமை எமது மக்கள் கூட்டத்தினரை பற்றி என்ன கருதுகிறார் என சினக்க வைக்கிறது. 14 பேரின் சடலங்களை கடந்தா தனது வாழ்வை கட்டியமைத்தார். மேலும் நாட்டுப்பற்றாளர் என்று ஒருவருக்கு மதிப்பளிக்கும் போது அவரது போராட்ட பங்களிப்பு சமூகத்தினுடனான உறவாடல் போன்ற விடயங்கள் மிக ஆழமாக பரிசித்த பின்னரே அறிவிக்கப்படுகின்றன. மகள் ஒரு பட்டதாரியாவாள் என்ற கனவுடன் இருந்த மதிப்புக்குரிய ஏரம்பு ஐயா அவர்களுக்கு அது கரைந்து போனதில் ஆரம்பத்தில் ஏமாற்றமாக இருந்திருக்கலாம். ஆனால் பாலச்சந்திரன் என்ற மகன் மாவீரர் என்ற நிலையை அடைந்த பின்பும் எந்தெந்த வழிகளில் நமது இனத்துக்கு உதவலாம் என மாவீரர் விடயங்களில் திருமண ஏற்பாடுகள் உட்பட எவ்வளவு அக்கறையுடன் செயற்பட்டார் என்பதை நான் நன்கு அறிவேன். தமிழக அரசியலில் எவ்வாறான நிலைப்பாடுகள் இருந்தாலும் எவரையும் பகைக்காத போக்கே பொதுவாக இருந்து வந்துள்ளது. தன்னை எல்லோரையும் விட மேலாக கருதி சில அந்தரங்கங்களை பகிர்ந்து கொண்டார் தலைவர் என கற்பனையாகவோ தவறாக விளங்கியோ கூறுவது இதுவரை இவர் மீது நம்பிக்கை கொண்ட தமிழர்களை மனநோக வைத்துள்ளது. தமது கருத்துக்களை இவர் மீளப்பெற வேண்டும், வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்பது ஈழத்தமிழ் மக்களின் எதிர்பார்ப்பாகும். பிரமாண்டமான கூட்டம் ஒன்றில் ஒருவரின் மரணம் தொடர்பாக தெரிவித்த ஹிட்டு இவ்விடயத்தில் நாம் தவறளித்தோம் என பகிரங்கமாக குறிப்பிட்டார். இந்த விடயத்தை சம்பந்தப்பட்ட குடும்பத்தவர்களை எதிர்பார்க்கவில்லை. அதுவரை தாம் செய்த தவறுகளை நியாயப்படுத்தும் போக்கையை ஏனைய இயக்கங்களின் நடவடிக்கைகளில் கண்டனர். இவ்விடயம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் இத்தனை 1000 மக்களுக்கு முன்னால் கிட்டு இதனை கூறிய பின்னரும் நாங்கள் விரோதம் பாராட்ட முயலவில்லை. முன்னரை போல் எங்கள் வீட்டில் வந்து பழக வேண்டும், சாப்பிட வேண்டும் என அவர்கள் வேண்டிக் கொண்ட போது கண்ணீர் மல்கியது எனக்கு. பேச்சு வழக்கில் தமிழகத்தவருக்கும் ஈழத்தமிழருக்கும் இடையில் சில முரண்பாடுகள் உள்ளன. தவறாக புரிந்து கொண்ட சந்தர்ப்பங்களும் உள்ளன. அவ்வகையிலான விடயமாக இது இருக்கலாம் என கருதுகிறோம். 100% தவறு செய்யாமல் இருப்பது மனித வாழ்வில் சாத்தியமில்லாதது. கடவுள் மனித அவதாரம் எடுத்து வந்த போதும் ஒரு தடவையோ 2 தடவையோ தவறளித்தார் என்பதை பல கருத்தாடல்களில் நாமும் கேட்டிருக்கிறோம். எனவே திருமாவளவன் தேசிய தலைவருடனான சந்திப்பு பற்றி தெரிவித்த விடயங்களை மீளப்பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எல்லோரிடமும் உண்டு. இந்த வேண்டுகோளை புறந்தள்ள வேண்டாம் என இனத்தை நேசிக்கும் சக்திகள் திருமாவளவனை உடனே வேண்டிக் கொள்ள வேண்டும்.
இலங்கை தமிழரசு கட்சியின் தற்போதைய உட்கட்சி மோதல்கள் மற்றும் பாராளுமன்ற குழு தலைவர் மாற்றங்கள் குறித்து அரசியல் ஆய்வாளர் சி.ஆ. ஜோதிலிங்கம் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது: ஸ்ரீதரன் பாராளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டது முறையான அரசியல் குழு தீர்மானமின்றி சுமந்திரனின் தன்னிச்சையான முடிவாக தெரிகின்றது. நீதிமன்ற வழக்குகளில் சிக்கியுள்ள கட்சியின் தற்போதைய கட்டமைப்புகளுக்கு இத்தகைய முடிவுகளை எடுக்க தார்மீக அதிகாரம் இல்லை. ஸ்ரீதரன் நீக்கப்பட்டதன் பின்னணியில் ராணுவ தளபதிக்கு வாக்களித்த விவகாரம் ஒரு சாக்கு போக்கு மட்டுமே. உண்மையான காரணம் சுமந்திரன் முன்னெடுக்கும் கொழும்பு நலன்சார் அரசியலுக்கு ஸ்ரீதரன் தடையாக இருப்பதே ஆகும். புதிதாக நியமிக்கப்பட்ட சாணக்கியன் தமிழ் தேசிய உணர்வுகளுக்கு புறம்பானவர் என்றும் அவர் தென்னிலங்கை அரசியலை மையமாக கொண்டவர் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவரது நியமனம் பாராளுமன்றத்தை ஒரு தமிழ் தேசிய மேடையாக பயன்படுத்துவதை சிதைத்துவிடும். உட்கட்சி பிரச்சினைகளை விட இது தமிழ் தேசியத்தின் இருப்பு சார்ந்த பிரச்சினையாகும். எனவே ஸ்ரீதரன் மீதான குற்றச்சாட்டுகளை சுமந்திரன் போன்றவர்கள் விசாரிக்க அருகதையில்லை. மக்கள் நீதிமன்றமே தீர்மானிக்க வேண்டும். சுமந்திரனின் அணுகுமுறையால் தமிழ் தேசிய சக்திகள் சிதறடிக்கப்படுகின்றன. ஸ்ரீதரன் கட்சிக்குள் இருந்து போராட வேண்டும் அல்லது புதிய அணியாக வெளியேற வேண்டுமா என்பது குறித்த விவாதம் எழுந்துள்ள நிலையில் சிவில் அமைப்புகள் இதில் தலையிட்டு தீர்வு காண வேண்டும். தந்தை செல்வாவினால் உருவாக்கப்பட்ட தமிழரசு கட்சி அதன் அடிப்படை கொள்கையிலிருந்து விலகி செல்வதை தடுக்க மக்கள் திரட்சி அவசியம் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை கடற்பரப்பில் 2 மீனவ படகுகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பில் அரசாங்கம் என்ற ரீதியில் தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கடற்றொழில் பிரதியமைச்சர் ரத்னகமகே தெரிவித்தார். ஹிக்கடுவ பிரதேச செயலகத்தில் நடைபெற்ற சமூக அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கான விழிப்புணர்வு கூட்டத்தில் இன்று கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை கூறினார். குறித்த தாக்குதல் சம்பவம் தொடர்பிலான விசாரணை நடத்துமாறு இலங்கை கடற்படைக்கும் வெளிவிவகார அமைச்சுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த தாக்குதல் தொடர்பில் இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்ததாகவும் அதில் இந்திய கடற்படையோ அல்லது இந்திய கடலோர காவல்படையோ இச்சம்பவத்துடன் தொடர்புபடவில்லை என தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டிய அமைச்சர் எவ்வாறாயினும் இதுகுறித்து உண்மைகளை கண்டறிய அமைச்சு தொடர்ந்தும் நடவடிக்கை எடுக்கும் எனவும் தெரிவித்தார். இதுகுறித்து மேலதிக கருத்து தெரிவித்த பிரதியமைச்சர் ரத்னகமகே, கடந்த நாட்களில் இலங்கை கடற்பரப்பில் எமது 2 மீனவ படகுகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. எமது அண்டை நாடான இந்தியாவின் கடலோர காவல் படையினரை இந்த தாக்குதலை நடாத்தியதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். நாம் ஒரு அரசாங்கம் என்ற வகையில் இதுகுறித்து ஆராய வேண்டும். எனவே கடற்படைக்கும் வெளிவிவகார அமைச்சுக்கும் இது பற்றி விசாரிக்குமாறு கூறினோம். போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டனர். இந்திய உயர்ஸ்தானிகர் இது இந்திய கடலோர காவல் படையினரோ அல்லது இந்திய கடற்படையினராலோ மேற்கொள்ளப்பட்டதில்லை என்று மறுத்துள்ளார். எனினும் ஒரு அரசாங்கமாகவும் அமைச்சராகவும் நாம் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றோம். எமது நாட்டு மீனவ மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது எமக்கு அவசியமாகும். இதுகுறித்து ஆராய்ந்து சரியான அறிக்கையை பெற்றுக் கொள்ள வேண்டும். இது வெளிநாட்டினராலோ நம் நாட்டவர்களாலோ வேறு கும்பலாலோ உத்தியோகபூர்வ குழுவாலோ அல்லது உத்தியமற்ற குழுவா என்பது குறித்து விசாரித்து வருகின்றோம். அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்றார். வவுனியா நகரில் சுகாதார சீர்கேட்டுடன் இயங்கிய பிரபல உணவகங்கள் சுகாதார பரிசோதகர்களால் நேற்று மூடப்பட்டன. குறித்த உணவகங்கள் சுகாதார பரிசோதகர்களால் சோதனைக்குட்படுத்தப்பட்டது. இதன்போது அவை சுகாதார சீர்கேட்டுடன் இருந்துள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து குறித்த உணவகங்களை நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் திருத்த பணிகளுக்காக எதிர்வரும் 14 நாட்களுக்கு மூடுமாறு சுகாதார பரிசோதகர்களால் உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கொரவபொத்தானை வீதியில் அமைந்துள்ள 2 உணவகங்கள், பழைய பேருந்து நிலைய பகுதியில் அமைந்துள்ள பிரபல சைவ உணவகம், வவுனியா சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்கு அண்மையில் அமைந்துள்ள பிரபல உணவகங்களுக்கு இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் அவசரகால சட்டத்தின் பிரகாரம் பௌத்த தேரர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்று எதிர்க்கட்சியினர் குறிப்பிடுவது முற்றிலும் தவறானது என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அத்துடன் சாதாரண சட்டத்தின் பிரகாரமே அந்த தேரர்கள் கைது செய்யப்பட்டார்கள் எனவும் பொதுச் சட்டத்தின் பிரகாரமே உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். அவர் மேலும் தெரிவித்ததாவது: நாடாளுமன்றத்தில் காலையில் அடிப்படையற்ற விடயங்கள் மற்றும் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதை பிரதான பழக்கமாக எதிர்க்கட்சியினர் கொண்டுள்ளனர். எதிர்க்கட்சியினர் ஒரு சில சிரேஷ்ட உறுப்பினர்கள் இவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதையிட்டு கவலையடைகின்றேன். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் அவசரகால சட்டத்தின் பிரகாரம் பௌத்த தேரர்கள் கைது செய்யப்பட்டார்கள் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர் குறிப்பிட்டார். இது முற்றிலும் தவறானது, போலியானது. சாதாரண சட்டத்தின் பிரகாரமே அந்த தேரர்கள் கைது செய்யப்பட்டார்கள். பொதுச் சட்டத்தின் பிரகாரமே உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஆகவே எதிர்க்கட்சியினர் ஏன் இவ்வாறு பொய்யுரைக்கிறார்கள்? அதேபோல் அவசரகால சட்டத்தை பயன்படுத்தி ஊடகங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்று குறிப்பிடுகிறார்கள். எந்த ஊடகத்துக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை எதிர்க்கட்சியினர் குறிப்பிட வேண்டும். எந்த போராட்டத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுத்தோம் என்பதை எதிர்க்கட்சி குறிப்பிட வேண்டும். மக்களை தவறாக வழிநடத்தும் விடயங்களை குறிப்பிடுகிறார்கள் என தெரிவித்தார்.
மதுவரி வருமான சேகரிப்பை அதிகரிப்பதற்காக முன்னெடுக்கப்படவுள்ள டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் நவீனமயமாக்கல் வேலை திட்டத்திற்கு மதுவரி திணைக்களத்தின் அனைத்து தொழிற்சங்கங்களும் தமது உடன்பாட்டை தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான இணக்கப்பாடு கடந்த 3ஆம் தேதி ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது எட்டப்பட்டதாக அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் மதுவரி திணைக்கள அதிகாரிகள், தொழிற்சங்க பிரதிநிதிகள், அரச வருமான நிர்வாக சீர்திருத்தம் மற்றும் நவீனமயமாக்கல் பணியத்தின் பிரதிநிதிகள் மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திய சனத்குமார் நாயக் ஆகியோர் கலந்து கொண்டனர். மதுவரி திணைக்களத்தின் வினைத்திறனை அதிகரிப்பதன் மூலம் வருமான சேகரிப்பை மேம்படுத்துவதே இக்கலந்துரையாடலின் பிரதான நோக்கமாக அமைந்தது. அதற்காக தேவையான டிஜிட்டல் மயமாக்கல் செயல்முறை, புதிய சீர்திருத்தங்கள் மற்றும் நவீனமயமாக்கல் நடவடிக்கைகள் குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டது. அத்துடன் டிஜிட்டல் மயமாக்கல் ஊடாக வினைத்திறனை மேம்படுத்தல், மனிதவள அபிவிருத்தி மற்றும் உத்தியோகர்களின் நலன்புரி விடயங்கள் குறித்தும் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் மதுவரி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் MPNA பிரேமரத்ன உள்ளிட்ட சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் மதுவரி திணைக்களத்தின் அனைத்து தொழிற்சங்க பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடந்த 2025ஆம் ஆண்டு சிறுபோகத்தின் போது நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் கொள்வனவு செய்யப்பட்ட 304 மெட்ரிக் டன் நெல் பயன்படுத்தப்படாமல் களஞ்சிய சாலைகளில் நிறைந்திருப்பதால் ஏற்பட்டுள்ள களஞ்சிய சாலை நெருக்கடியினாலேயே நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் தற்போது விவசாயிகளிடமிருந்து நெற்கொள்வனவு மேற்கொள்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அறிய முடிவதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ரவிகரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், நெல் சந்தைப்படுத்தல் சபை விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்வனவை விரைந்து ஆரம்பிக்க வேண்டும் என தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றேன். அந்த வகையில் கடந்த 20/1/2026 பாராளுமன்றத்தில் நெல் கொள்வனவை விரைந்து ஆரம்பிக்குமாறு வலியுறுத்தியிருந்தேன். அதனைத் தொடர்ந்து கடந்த 21/1/2026 அன்று இடம்பெற்ற விவசாய அமைச்சின் அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டத்தில் இது தொடர்பில் பேசிய போது அமைச்சர் லால்காந்த மற்றும் நெல் சந்தைப்படுத்தல் சபை அதிகாரிகளால் கடந்த 26/1/2026 அன்று நெற்கொள்வனவு ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து 27/1/2026 அன்று இடம்பெற்ற முல்லைத்தீவு மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் நெற்கொள்வனவு தொடர்பில் கேள்வி எழுப்பியிருந்தேன். அதன்போது மறுநாள் 28ஆம் தேதியிலிருந்து நெற்கொள்வனவு ஆரம்பிக்கப்படும் என முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் மற்றும் புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் ஆகியோரால் பதில் வழங்கப்பட்டிருந்தது. எனினும் நெல் சந்தைப்படுத்தல் சபை இதுவரை நெற்கொள்வனவை ஆரம்பிக்கவில்லை. குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் நெல் சந்தைப்படுத்தல் சபையினுடைய நெற்களஞ்சிய சாலைகளில் ஏற்கனவே கடந்த 2025ஆம் ஆண்டு சிறுபோக நெற்செய்கை காலத்தில் கொள்வனவு செய்த நெல் உரிய வகையில் அகற்றப்படாமல் இருப்பதாக அறிய முடிகின்றது. இதனாலேயே நெற்கொள்வனவிற்கு காலதாமதம் ஏற்படுவதாகவும் அறிகின்றோம். அந்த வகையில் தண்ணீரூற்று நெல் களஞ்சிய சாலையில் 10 மெட்ரிக் டன் நெல் இருப்பில் காணப்படுவதுடன் புதுக்குடியிருப்பில் 15 மெட்ரிக் டன், உடியார்கட்டு 25 மெட்ரிக் டன், முள்ளியவளை 100 மெட்ரிக் டன், கோம்பாவில் 20 மெட்ரிக் டன், வித்தியாபுரத்தில் 130 மெட்ரிக் டன் என முல்லைத்தீவு மாவட்டத்தில் நெல் சந்தைப்படுத்தல் சபைக்குரிய களஞ்சிய சாலைகளில் மொத்தம் 304 மெட்ரிக் டன் நெல் களஞ்சிய சாலைகளின் இருப்பில் தேங்கியுள்ளதாக அறிய முடிகின்றது. ஏற்கனவே 2025ஆம் ஆண்டு சிறுபோக காலத்தில் நெல் சந்தைப்படுத்தல் சபையினால் கொள்வனவு செய்யப்பட்ட நெல் களஞ்சியங்களில் தேங்கியிருப்பதற்கான காரணம் என்ன? இவ்வாறு களஞ்சிய சாலையில் தேக்க நிலையில் உள்ள நெல்லினை உரிய காலத்தில் வெளியேற்றி களஞ்சிய சாலையை நெற்கொள்வனவிற்கு ஏற்றவாறு நெல் சந்தைப்படுத்தல் சபை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். ஆனால் நெல் சந்தைப்படுத்தல் சபையினர் அசமந்த போக்குடன் இருந்ததனாலேயே தற்போது களஞ்சிய சாலைகள் இடமின்றி நிறைந்திருக்கின்றன. எனவே தற்போது நெற்கொள்வனவிற்கான அரசால் நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டுள்ள போதும் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் அசமந்த போக்கால் விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்வதற்கு களஞ்சிய சாலைகள் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் ஏற்கனவே நெல் சந்தைப்படுத்தல் சபை அதிகாரிகளினால் உறுதி உரைக்கப்பட்டதை போன்று விவசாயியிடமிருந்து இன்னும் நெற்கொள்வனவு மேற்கொள்ளப்படவில்லை. குறிப்பாக குமுளமுனை பகுதியில் மாத்திரம் நெல் சந்தைப்படுத்தல் சபையினர் நெல் தரங்களை பார்வையிட்டதுடன் எதிர்வரும் திங்கட்கிழமையிலிருந்து நெற்கொள்வனவை ஆரம்பிக்க உள்ளதாக விவசாயிகளிடம் தெரிவித்துள்ளதாக அறிகின்றோம். இவ்வாறாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் அசமந்த போக்கினால் தற்போது விவசாயிகளை பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். குறிப்பாக ஏற்கனவே டிட்பா வெள்ள அனர்த்தங்களினாலும் தொடர்ந்து நிலவும் வானிலையினாலும் பாரிய பாதிப்புகளை சந்தித்துள்ள விவசாயிகளுக்கு நெல் சந்தைப்படுத்தல் சபையின் நெற்கொள்வனவிலும் தாமதம் ஏற்படுவது மேலும் அவர்களை பாதிப்புக்குள்ளாக்குவதாக அமைகின்றது. எனவே நெல் சந்தைப்படுத்தல் சபையினர் தொடர்ந்தும் அசமந்த போக்குடன் செயற்படாமல் விரைந்து விவசாயிகளிடமிருந்து நெற்கொள்வனவை மேற்கொள்ள ஆரம்பிக்க வேண்டும். அவ்வாறு விரைவாக நெற்கொள்வனவை மேற்கொள்ள தவறினால் விவசாயிகளுடன் இணைந்து நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு எதிராக பாரிய ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்படும் என்றார்.
திருகோணமலை சனீஸ்வரன் கோவிலுக்கு வருகை தந்த பெண் ஒருவர் குறித்த ஆலயம் தங்களுடையது என கூறிய விடயம் பிரதேச மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிய வருகிறது. இரு பௌத்த பிக்குகளுடன் இன்று காலை வருகை தந்திருந்த மரத்தடி பகுதியைச் சேர்ந்த சிட்டி வியாபாரத்தில் ஈடுபட்டு வரும் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த பெண் ஒருவரை இவ்வாறு கூறியுள்ளார். சனீஸ்வரன் ஆலயம் தங்களுடையது எனவும் தாம் பரம்பரையாக வழிபட்டு வருவதாகவும் தெரிவித்து ஆலயத்தின் உட்பகுதியில் ஆலய நிர்வாகத்தின் எதிர்ப்பையும் மீறி சிட்டி விற்பனையில் ஈடுபட்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆலயத்திற்கு வருகை தந்த இரு பிக்குகள் சிட்டி அரித்து வழிபாடு செய்ததுடன் அங்கு தாம் கொண்டு வந்த கதிரையில் அமர்ந்துவிட்டு எதுவும் கதைக்காமல் சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆலய பகுதிக்குள் தனியாரினால் சிட்டி விற்பனை செய்ய ஆலய நிர்வாகம் தடை விதித்திருக்கின்ற நிலையில் அதனை மீறி ஆலய வளாகத்தினுள் குறித்த பெண் சிட்டி விற்பனையில் ஈடுபட்டு வந்ததாகவும் தெரிய வருகிறது. கந்தலாய் அக்போபுர பகுதியில் விபத்தொன்றை செய்தி சேகரிக்கச் சென்ற ஊடகவியலாளர் மீது லொரி சாரதியும் அவரது உதவியாளரும் இணைந்து தாக்குதல் நடாத்தியுள்ளனர். திருகோணமலையிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற லொரியொன்று நேற்றிரவு கித்துலூற்று பகுதியில் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானது. சாரதியின் நித்திரை கலக்கமே இதற்கு காரணம் என கூறப்படுகின்றது. இதே சாரதி முன்னதாக சூரியபுர பகுதியில் ஏற்படுத்திய விபத்தையும் குறித்த ஊடகவியலாளரை அறிக்கையிட்டிருந்தார். இன்று காலை விபத்து பகுதியை ஊடகவியலாளர் படம் பிடிக்கச் சென்ற போது பழைய கோபத்தை மனதில் வைத்துக் கொண்ட சாரதியும் உதவியாளரும் அவர் மீது தாக்குதல் நடாத்தியுள்ளனர். சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளர் அக்போபுர போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். டயகமவிலிருந்து ஹட்டன் நோக்கி பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தின் சாரதி மீது அதே வீதியில் பயணித்த தனியார் பேருந்தொன்றின் சாரதி மற்றும் நடத்துனோர் ஆகியோரால் தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் இன்று முற்பகல் இடம்பெற்றுள்ளதாக ஹட்டன் இலங்கை போக்குவரத்து சபை டிப்போவின் தரைக்கால முகாமையாளர் தெரிவித்துள்ளார். டயகமவிலிருந்து காலை 6:30 மணிக்கு பயணத்தை ஆரம்பித்த குறித்த பேருந்து ஹட்டன் நோக்கி சென்று கொண்டிருந்த போது அதற்கு பின்னால் துரத்தி வந்த தனியார் பேருந்தின் சாரதி இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தை வழிமறை சாரதி ஆசனத்தின் கதவை திறந்து தாக்குதல் நடத்தியதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து 5 நிமிடங்கள் முன்கூட்டியே புறப்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தை அடிப்படையாக கொண்டே லிந்துலை மெராய நகருக்கு அருகில் வைத்து இந்த தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. தனியார் பேருந்து சாரதியும் நடத்துனரும் இணைந்து இந்த தாக்குதலை நடாத்தியுள்ளதாக ஹட்டன் டிப்போ தரைக்கால முகாமையாளர் மேலும் தெரிவித்தார். சாரதி தாக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் பேருந்தினுள் பாடசாலை மாணவர்கள் உட்பட ஏராளமான பயணிகள் இருந்துள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவம் பேருந்தில் பயணித்த பயணி ஒருவரால் கையடக்கு தொலைபேசி ஊடாக வீடியோ எடுக்கப்பட்டு சமூக வலைதளங்களில் பதிவேற்றப்பட்டுள்ளதாகவும் தரைக்கால முகாமையாளர் கூறியுள்ளார். இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் லிந்துலை போலீசில் முறைப்பாடு அளிக்கப்பட உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். தர்மாராம வீதி பகுதியில் ரயில் வீதிக்கரையில் வசிக்கும் இரு குடும்பங்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல் முற்றியதில் இளைஞர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த இளைஞர் கிரிக்கெட் மட்டை மற்றும் விக்கெட் தடிகளால் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக 4 பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் உட்பட 6 கல்கிச போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். இச்சம்பவத்தில் ரத்மலானை ஸ்ரீ தர்மாராம வீதியைச் சேர்ந்த 21 வயதுடைய இளைஞரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலதிக விசாரணைகளை கல்கிச போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நானூயாவில் பாடசாலை மாணவியை தாக்கிய ஆசிரியர் போலீசாரால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளார். நுவரெலியா கல்வி வலயத்திற்குட்பட்ட நானூயா நகரில் இயங்கும் பாடசாலையொன்றில் மாணவியொருவரை ஆசிரியர் தாக்கியதில் பாதிப்படைந்த மாணவி நானூயா ஆரம்ப வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று மேலதிக சிகிச்சைக்காக நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். மேலதிக விசாரணைகளின் பின் குறித்த ஆசிரியரை இன்று நுவரெலியா மாவட்ட நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் ஆசிரியர் தாக்கியதில் மாணவிக்கு அடிகாயங்கள் மற்றும் உட்காயங்கள் ஏற்பட்டு தானாகவே சிறுநீர் கசிவு ஏற்பட்டுள்ளது. தரம் 8ஆம் வகுப்பில் கல்வி கற்கும் மாணவியொருவரை இவ்வாறு ஆசிரியரால் தாக்கப்பட்டுள்ளார். எனினும் வெள்ளிக்கிழமை குறித்த மாணவி பாடசாலைக்கு செல்லவில்லை எனவும் தொடர்ந்து தலைவலி, தலைச்சுற்று, குமட்டல் போன்றவை அதிகமாக உள்ளதால் நுவரெலியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வருவதாக பெற்றோர் தெரிவித்தனர். பாடசாலை முடிந்து வீடு திரும்பிய மாணவியிடம் பெற்றோர் விசாரித்த போது நடந்தவற்றை கூறி தனது அடிகாயங்களையும் உட்காயங்களையும் காட்டியுள்ளார். தொடர்ந்து மாணவியை வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லவும் போலீஸ் நிலையத்தில் மாணவி மூலம் முறைப்பாட்டை பதிவு செய்யவும் நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளனர். குறித்த சம்பவம் குறித்து நானூயா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.